கண்டிக்கிறோம். சர்வதேச சட்டங்களை அவங்க சொந்தக்காரங்க செத்துட்டாங்களா, இல்லை வீர மரணம், பெரிய தலைவர் வீர மரணம் அடைஞ்சாரா, இல்லை மாநிலத்தில் உள்ள மக்கள் செத்தாங்களா, சைதாப்பேட்டை தேனாம்பேட்டை தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டத்தில் செத்தாங்களா, வெளி மாவட்டம் விழுப்புரம் சென்னை இல்லை நம்ம சம்மந்தப்பட்ட சமூகத்தில் இருந்த நபர்கள் யாருன்னா செத்தாங்களா, சாகடிச்சாங்களா போரில், அதேமாதிரி அப்படி போரில் வந்து ஈடுபட்டு செத்தாங்களா, ஒன்றும் கிடையாது. அப்படி இருந்தால் கூட போராடலாம். சரி, ஏற்கனவே போராளி நீங்கள், பாவப்படுறவங்க நீங்கள். நம்ம நாட்டில் நம்ம அஜித்குமார் படுகொலை செஞ்சாங்க, அதுக்கு போராடினீங்களா? வேங்க வயலில் வந்து மலத்தை கலந்தாங்களா, அதுக்கு போராடினீங்களா? அதுக்கு சம்மந்தப்பட்ட தலைவரே போராடினாரா? ஒன்றும் கிடையாது. திருத்தலேருந்து வரும்போது ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு பையன் வந்தான், இந்திக்கார பையன். அவனாச்சு நம்ம ஆளுங்க கொண்டாங்க, அதுக்கு போராடினீங்களா? அந்த இந்திக்காரனுக்கு செத்தான, அதுக்கு போராட வேண்டியது தானே. அவனும் வெளி மாநிலத்துக்காரன், வெளிநாட்டுக்காரன். சம்மந்தமில்லாத காமினி என்றவர் வந்து ஈரானுடைய அதிபர், அவர் இறந்தார். அவருக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை. இதுக்கு போய் வந்து நீங்கள் போய் போராடுறீங்கன்னா எதுக்கு போராடுறீங்க? எங்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, பைத்தியக்கார மக்களா நாங்களாம். யாருக்காவது குரல் கொடுத்துருக்கீங்களா? இங்கே நடந்தது பகல்கால் கனவுல நம்ம இந்துக்களா தமிழர்களா பார்த்து ஆணூர் பொருளை பார்த்து துணி தூக்கி யாருன்னு பார்த்து சித்திரவதை செய்து கொண்டாங்களே, அதுக்கு எதனா கேட்டிங்களா? இதுக்கு தலைவர் மோடிஜி கேட்டார். ஒரு ஆப்ரேஷன் பண்ணார், போர் தொடுத்தா மக்கள்லாம் சாவாங்கன்னு சொல்லி ஒரு போர் தொடுக்காமல் ஒரே ஒரு ஆப்ரேஷன் பண்ணார். முதல்ல தண்ணி குடிக்கிற தண்ணியை சூத்துக்கிற தண்ணி இல்லாமல் ஆஃப் பண்ணார். ஒரு ராக்கெட்டு போட்டு பயன்படுத்தினார், உங்களை தொலைச்சிடுன்னு சொல்லி, போர் நடக்கும்னு சொல்லி. ஆனால் போர் நடத்தலை. இன்றைக்கி தேசம் அமைதியாகுது, நம்ம வாழறோன்னா மோடிஜி தான். அவர் மேலே பழி போடுறீங்க. இன்னைக்கு போஸ்ட் ஓட்டுக்காக அப்படி போடுவீங்க, ஓட்டுக்காக அந்த கொடி பிடிச்சிட்டிங்க. எதுக்கு கொடி பிடிக்கணும், எந்தெந்த விஷயத்துக்கு கொடி பிடிக்கணும் அது தெரில. பொது அறிவே இல்லை, அதுதான் சொல்ல முடியும். பொது அறிவு இருக்குது, எல்லாம் தெரிஞ்சவங்க தான், காரணத்துக்காக தான் பண்ணுறீங்க. உங்கள் மக்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் சமூகம், எங்கள் மக்கள், நம்ம சமூகம் அனைவரும் நம்ம நாட்டில் தமிழ்நாடு வாழறோம். இந்தியாவில் ஏதாவது ஒரு மூலையில் வந்து திரும்பிட்டானுங்கன்னா நமக்கெல்லாம் பாதிப்பு, நம்ம மக்களுக்கு பாதிப்புன்னு தெரியாதா? இப்போது ஈராக்காரன் அதிபர் காமினி வந்து 30,000 பேருக்கு கொலை பண்ணான், சாவடிச்சான். அப்போ எதனா குரல் கொடுத்தீங்களா? யாராக இருந்தாலும் மனுஷன் நினச்சி தானே குரல் கொடுக்குறீங்க. இங்கே நடந்ததெல்லாம் இந்த சொன்னதுக்கெல்லாம் ஒன்றுமே குரல் கொடுக்கல. சரி, அது குரல் கொடுத்தீங்க. அவன் காமினி சொந்தக்காரனா, அப்பனா, சித்தப்பனா, பெரியப்பனா, என்ன உறவு முறை? இல்லை நம்ம நாட்டு மக்கள் எதனா இறந்துருக்குறாங்களா? இங்கே இருந்த மக்களுக்கு நம்ம மக்களுக்கு இறந்ததுக்கே நீ குரல் கொடுக்கல. அங்கே இருந்துதான் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? குரல் கொடுத்துக்க மாட்டீங்க. ஒரு 30 பேர் கொன்ற ஒரு தீவிரவாதி அவன், வரலாறு சொல்லுது, நான் சொல்லலை. அப்படிப்பட்ட நபருக்கு குரல் கொடுத்தீங்கன்னா அவன் முஸ்லீமாக இருக்கிறான், முஸ்லீம் ஓட்டு வேணும். ஏண்டா எத்தனை நாளைக்கு தான் இந்த பழப்பீங்க? ஒரு பிச்சை எடுக்கலாம் கோயில் வாசலில் போய். இந்த பழப்பு தேவையா? என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் தாங்கிக்க முடியல. மோடிஜி வந்து 4வது இடத்துல தேசம் இருக்குது, இந்திய தேசம் பொருளாதாரத்தில் இன்னும் பொருளாதாரம் மேம்படுத்து 1வது இடத்துக்கு வரணுன்றதுக்காக விலைவாசி அவரால் முடிஞ்ச, பிரதமரால் என்ன முடியுமோ அதுக்காக இந்த விலைவாசி குறைவதற்கு, ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமாக பேசுவதற்கு அயல் நாட்டுகளில் அதிபர்களை சந்தித்து வர நேரத்தில் இந்தியா விற்கிறேன்னு சொல்கிறீங்க. இந்தியாவை காப்பாற்றி வரான்னு ஊர் வளர்த்துக்கு தெரியும். அதுக்கு போய் கை குத்தி பேசிட்டு வந்தால் இந்த போருக்கு அவர் தான் காரணம் வர சொல்கிறீங்க. எதனா சொல்லிட்டு போங்க. இப்போது நீங்கள் இன்னத்துக்கு கொஞ்சம் யோசனை பண்ண மக்களே, அவங்கள விட்டுருங்க, கட்சிக்காரங்க விட்டுருங்க. இப்போது ஒரு கோயில் சண்டையிலேயே ஒருத்தர் ரோட்டில் தெருவில் சண்டை வந்தாலே போய் மடக்கி விட்டாலே நம்மளை அடிக்கிறான். அவனுக்கு அடி விழுந்துடும், அவனுக்கு அடி விழக்கூடாது, அப்போ அவளை நினச்சி அடிக்கிறான், நம்மளை அடிக்கிறான் மடக்கி விட்டா. அப்படி இருக்கும்பொழுது நீ குரல் கொடுக்குறன்னா, அப்போ அங்கே சம்மந்தப்பட்ட இந்தியாவில் இருக்கிறவன் சம்மந்தப்பட்டுக்கிறான், தமிழ்நாட்டில் சம்மந்தப்பட்டுக்கிறான். தமிழ்நாடு மட்டும் குறி வச்சு என்ன பண்ணுவேன்? சம்மந்தப்பட்டுக்கிறான் காமினி ஆட்கள் இவங்க. அப்போ என்ன பண்ணுவான்? ட்ரம்ப் என்ன பண்ணுவான்? இங்கே திருப்பிடுவான் சண்டையை. அப்போ சண்டையை உருவாக்குறீங்க, காட்டி கொடுக்குறீங்க. நம்ம இந்தியாவில் இருக்கிற அதாவது என்னென்னா காமினியாலும் இங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்மளை காட்டி கொடுக்குறது, இந்த சண்டையை வந்து கிளப்பி
பெருசாக கொண்டு போய் மோடி மேலே பை வச்சிட்டிங்க. ஆல்ரெடி வரணும் தான் போராடுறீங்க. இப்போ இன்னொரு போராட்டத்தில் அதை சொல்லிட்டீங்க மோடிக்காரன்னு. இது ஓட்டுக்காக. டேய், நாங்கள்லாம் ஓட்டு போடணும்னா நாங்கள் உயிரோடு இருக்கணும். நீ இருக்க மாட்ட. நீ தலைவராக நீ வேட்பாளராக இருக்கணும்னா நீ உயிர் இருக்கணும், ஏன் உயிர் இருக்கணும். முதல்ல நம்ம தமிழ்நாட்டில் ஒரு உயிர் போகக்கூடாது, ஒரு சண்டை வரக்கூடாது. அவன் வந்து அமெரிக்காக்காரன் நம்மக்கிட்ட சண்டை போடுறதுக்கு வழி வகை காட்டிட்டீங்க, ஆரம்பித்து விட்டீங்க. இந்த யோசனை தெரியாத, பொது அறிவு இல்லையா? நம்மளாம் செத்து போயிடுவோம்டா. அவன் இந்த பக்கம் திரும்பிடுவான், நம்மளை சாகடிச்சிடுவான். புரிஞ்சிக்க முதல்ல. அதுக்கப்புறம் நம்ம உயிராக இருந்தால் தான் நம்ம தேசம், மோடி உயிராக இருந்தால் தான் திரும்ப அவங்கள தாக்க முடியும். சுத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டா ஒன்றும் நடக்காது. யோசனை பண்ணுங்க, நான் சொல்கிறது உண்மையாக இல்லையான்னு மக்களே. இது அரசியல் பண்ணலை, அரசியலுக்காக சொல்ல வரல. இவங்க இந்த போராட்டம் பண்ணதுனால அவங்க 2 பேருக்குள்ள சண்டை. உனக்கு என்ன வேலை? இப்போ இது சம்மந்தப்பட்ட ஆள் அவன் வந்து தாக்க வருவானா இல்லையா? நம்ம ஊரில் சண்டை போட்டாலே மடக்கனாலே சண்டைக்கு வரான், அவன் ஆளான்னு நினச்சி. இப்போ காமெடி ஆளுன்னு இவனே காட்டி கொடுக்குறான். நாங்களாம் எங்கேயோ போய் இந்த விலைவாசியில் ஏதோ வேலைக்கு போய் மக்கள் கடனில் தொந்தரவில் இங்கே எவ்வளோ சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, நிறைய வீடியோ போட்டேன். இந்த பிரச்சனையில் நம்ம எல்லோரையும் காலி பண்ணுறதுக்கு இந்த போராட்டம் பண்ணுறாங்கல்ல இந்த நாய்களை. மக்களே, நீங்களாம் கேள்வி கேட்க மாட்டீங்களா? காட்டி கொடுத்துட்டானுங்க. இந்த நேரத்துக்கு ரீச் ஆகிடுச்சு எல்லா வேலை வரைக்கும். அப்போ தமிழ்நாட்டில் ஆட்கள் இருக்கிறானுங்க காமன், எங்கேயுமே அது மாதிரி குரல் கொடுக்கல. தமிழ்நாட்டில் நயா வேலையோ இங்கே இருக்கிற பிரச்சனையை உன்னால் பார்க்க முடியல. எவ்வளோ சொல்லிட்டேன், மக்களே புரிந்து கொள்ளுங்கள். ஒன்றும் புரியல இது. இது எங்கே போ இந்த அரசியலுக்காக எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் காட்டி கொடுக்குறாங்க பாருங்க. நம்ம நாட்டை காட்டி கொடுக்குறாங்க. சண்டை போடுறது